ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங்கே விலாக் எடுத்துகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆக போகுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குட்டி பையன் தூங்கி எழுந்துட்டாங்க. இன்றைக்கி பூஜை வேலைலாம் முடிஞ்சிச்சு நல்லபடியாக. நீங்கள் எப்படி பண்ணீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜை சாமானில் ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணி குங்கும மஞ்சள்லாம் வச்சு விளக்கேற்றியாச்சு. காலையில் ஈவினிங் பூஜை பண்ண சொல்ல கண்டிப்பாக விலாக் எடுக்க போகிறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி என்ன லஞ்சு சொல்லிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்மிலாபாத் தான் செஞ்சுருந்தேன், வெஜிடபிள்ஸ் வச்சு. இங்கே பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடேனால கொஞ்சம் ரெண்டு மிக்ஸ் ஆகட்டும்ன்ட்டு இந்த ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்கேன். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இவர் பாருங்கள், ஸ்விம்மிங்கில் ஆகிட்டுருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தூங்கி எழுந்துட்டார் இப்போ தான். நான் அதுக்குள்ளே ஒர்க்கெலாம் முடிச்சுட்டேன். இவருடைய பெட்ஷீட்ஸ்லாம் இன்றைக்கி வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். வீடெல்லாம் தொடச்சிட்டு மாப் போட்டு தொடச்சி வச்சுருக்கேன். பூஜை சாமான்லாம் அழகாக சூப்பராக பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்காது. இன்றைக்கி என்னன்னு தெரியல, பிளஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. மைண்ட் ஃபுல்லாக பிளஸ்ஸிங்காக இருக்குது. இன்றைக்கி பீன்ஸு கேரட் வச்சுட்டு இது 2 வெஜிடபிள்ஸ் இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. அதை வச்சு சவுண்ட் வைக்கிட்டோமா டிவியில் சவுண்ட் வைக்கணுமா? நம்ம சேனல் வீடியோ எடுக்க சொல்ல காப்பிரைட்டு ப்ராப்ளம் வரும். நம்ம இவனை பூவாலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நம்ம முடிஞ்சால் ஈவினிங் மேலே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? டாட்டா பை பை. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு போட்டுட்டு வந்தேன். இவன் ஃபோன் வேணும்னாங்க. நான் கொஞ்ச நேரம் ரொம்ப அடிக்ட் ஆகிறான்னு சொல்லிட்டு சாப்பிட்ற டைமில் ஒரு 5 நிமிஷம் கொடுப்பேன். காலையில் வெளியே கூட்டின்னு போய் நான் ஊட்டிடுவேன். இப்போ கொஞ்ச நேரம் கொடுப்பேன், இல்லைனா அவனுக்கு என் ஃபோன் எடுத்து எதனா பண்ணுவான். நான் என்ன பண்ணுறான்னா அந்த மைக் ஆன் பண்ணிவிட்டு அவங்க அக்காங்கெல்லாம் பொம்மை வைக்கிறதுக்கு பேசுவாங்க. அந்த மாதிரிட்டு ஏதோ சொல்கிறான். என்ன சொன்னீங்க? ஓஹோ, சரி சரி சரி. அந்த ஸ்னாப்பில் இந்த காக்ரோச் ஃபேஸ்லாம் ஓடும் பார்த்தீங்களா? அதை சொல்கிறான். இப்போ கேட்டவொடனே நேற்று பயந்துட்டான். அது ஃபேஸில் போட்டோன்னே மம்மி மம்மி மம்மின்னு கத்துனான். அதனால் பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். படுத்துக்கிட்டே இவருக்கு சாப்பாடு ஊட்டணும். இன்றைக்கி இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சு. இப்போ சாப்பாடு டைம் வந்துச்சுல. இன்னும் நான் சாப்பிடவே இல்லை. ஃபாஸ்டிங் மாரி போயிடுச்சு. மார்னிங்லேருந்து சாப்பிடவே இல்லை. காலையில் இன்றைக்கி என்ன எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் காஃபியில் ஒரு ஸ்பூன் ஃபுல் நெய் அப்படியே சூட அப்படியே நம்ம போட்டுட்டு அதை மெல்ட் பண்ணிவிட்டு அது அப்படியே சூடாக நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெய் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு பட்டும் அது வேணாம், அதை எடுத்துட்டு அதை எடுங்க. அதை எடுக்க முடியலையா? குச்சி இருக்கா பாரு, குச்சி. என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்லாம் டார்க்காக இருக்குது, என் சைடில் டார்க்காக இருக்குதுன்னா நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நெய் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா மெல்ட் ஆன நெய் எடுத்துக்கோங்க. சும்மா கையில் இந்த ஃபிங்கர் டிப்ஸில் எடுத்துக்கிட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ண டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சாப்பிட்றலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதுமாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் லிப்ஸ் நல்லா பிங்கிஷ் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ தம்பிக்கு ஊட்டுறேன். இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு அவன் பாருங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருப்பான். வெளியே போய் வாங்கிச்சிட்டான். ஏன்னா நான் வாசப்படியில் குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் போய் நாஸ்தி பண்ண வர. வாங்க வாங்க உள்ளே வாங்க, ஏந்து வாங்க. அங்கே உட்காரக்கூடாது, நான் சாமி வரும்ல, மம்மிக்கிட்ட வந்துடுவாங்க. அப்படி சொன்னால் பயந்துருவார். இதை பாருங்க, தண்ணி. என்னாச்சு? மம்மி கும்மா கூட அப்போ தான் சாமியம். நம்ம பூ சாப்பிட்லாமா இப்போது? சரி ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பூ சாப்பிட்டுட்டு அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகேவா? அக்கா வந்தோடனே மீட் பண்ணலாமா? பாய் சொல்லுங்கள். மம்மி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தலாம் உனக்கு 2 டேஸா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஈவினிங் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 3 மணி ஆகுது. இவனை தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆக்ஷன்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஏன்ல கண்ணை முடுற மாதிரி. இங்கே பாருங்கள், என் தலையெல்லாம் பிச்சு போட்டிருக்கான். தூங்குறேன். பாய் சொல்லு. அவன் தூங்க வச்சிடறேன். இன்னும் ஒரு 1/2 ஹவரில் அவன் அக்காலாம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. நான் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி தலைலாம் வாரிட்டு இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஃபேஸ் வாஷ் பண்ணி அவங்க ஸ்கூல் விட்டு வந்தாங்கள, எல்லாேருக்கும் ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க ஒரு பக்கம். இப்போ நம்ம வழுக்கேற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பூஜை ரூம் போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 5:30 மணிக்கே பூலாம் வச்சிட்டேன். மல்லிகைப்பூ தான் வாங்கிட்டு வந்தாங்க. அதனால் மல்லிகைப்பூ சாய்பாபாவுக்கு, கிருஷ்ணருக்கு, பிள்ளையாருக்கு,
காமாட்சியம்மன் விளக்கு எல்லாருக்கும் வச்சுட்டு விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டோம். கடைசியாக பாப்பாங்க வந்து வீந்து கும்பிட்றன்ட்டு 3 பேர் வீழ்ந்துட்டுருக்காங்க. கற்பூரம் இப்போ தான் குளிர வச்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்கு மட்டும் எரிஞ்சிட்ருக்கு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே விட்டுருவேன் நான் எரியட்டுன்ட்டு. பீஸ்ஃபுல்லாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி நாள். பாப்பாலாம் சாமி கும்பிட்டுட்டு என்ன வேண்டுன்னு தெரியாமல் வேண்டிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாேருக்கும் விபூதி வச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே வந்தோம். ஒரு 5:30க்கே நம்ம கந்தசஷ்டி கவசம் வந்து டிவியில் போட்டுருவாங்க. 2 சேனலில் போடுவாங்க. அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். கீழே வந்து லெட்டர்ஸ் போட்டுருவாங்க. நம்ம அப்படியே கூடவே நான் டெய்லியுமே அதை சொல்லி சொல்லி பார்த்து அப்படியே படிச்சுட்டே வருவேன். அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே இருக்கும். எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ கற்பூரத்தில் வந்து பச்சை கற்பூரம் வந்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன். ரொம்ப வாசனையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சளில் கூட பச்சை கற்பூரம் வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை ரூமே ரொம்ப வாசனையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என் பக்கத்தில் வந்துட்டாங்க. ரோகரா சொல்லிட்டு இருந்தான் குட்டி பையன். அதை தான் வீடியோவில் காட்டிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து சாமி பாட்டு போயிட்டுருக்கு. அதனால நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். சாமி கும்பிட்டோன்னே எல்லோரும் ஒரே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்கோ. நெக்ஸ்ட் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பப்பாயா வாங்கிட்டு வந்தாங்க. அது ஸ்கின் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் கூடவே அமக்கலம் பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள். இப்படி தான் பண்ணிகிட்ருப்பான். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு எல்லோரும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டோம். அங்கே பாருங்கள் அமக்கலம் பண்ணிகிட்ருக்கான். இன்றைக்கி வந்து சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது சம்பா கோதுமை ரவை இருக்குது. அது உப்புமா பண்ணிடலான்ட்ருக்கேன். சிம்பிள் தான். நாளைக்கு சாட்டர்டே தான். பெரியவளுக்கு ஸ்கூல் இருக்குது, சின்னவளுக்கு லீவு. அங்கே பாருங்கள் அவனே க்ளோஸ் பண்ணுறான் வெளியே போயிட்டு. வா பட்டு கொசு வருது. அதனால் இந்த வீடியோ அதனால தான் வீடியோ நான் அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை சொல்லி